ஹீரோயினை விட அழகா இருந்தேன்னா எனக்கு சாயம் பூசிடுவாங்க, கொஞ்சம் டார்க் ஷேட் அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. சில மூவிஸ்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணாலும் நான் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் இல்லையா. மெயின் நமக்கு வேண்டியது ஒரு டேலண்ட், அந்த ஸ்கில்ஸ் இருந்தா போதும். இப்போ இந்த மெச்சூரிட்டி இருக்கு, பட் அப்போ வந்து ஸ்டார்டிங்ல அந்த ஹர்ட்டான விஷயங்கள்லாம் இருக்கா? இல்ல, அது பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த டைம்ல நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து வந்ததுனால எனக்கு வந்து ரிஜெக்ஷன் அதெல்லாமே பழகிடுச்சு. ஸோ அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன், ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பேன் எல்லாமே. 4 பேர் நாங்கள் போறோம்னா ஆர்டிஸ்ட் இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க, இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க, இவங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ செலக்ட் பண்ணலை அப்படின்னு வந்துடும். அது வந்து அப்படியே மெதுவாக எனக்கு தெரியாத வயசுலேருந்தே அந்த மாதிரி நடந்ததுனால ஐ காட் யூஸ்டு டு தட். அப்படி ஓகே ஓகே. ஸோ ஏதாவது ஒரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து மிஸ் ஆனது அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நீங்கள் ஃபீல் பண்ணது இருக்கா? சா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்க்ரீனில் பார்த்து மிஸ் பண்ணது எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நான் ஒரு படம் வந்து மெயின் ரோல் பண்ணிவிட்டு சம் ரீசன்ஸ்னால அது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு ஃபீல் பண்ணேன், ஹீரோயின் ரோல் வந்ததே, ஐயோ மிஸ் ஆகிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் அதுக்கு உடனே வந்து எனக்கு படையப்பா வந்தது. ஓகே. ஸோ எனக்கு ஒருவேளை நான் அது கமிட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு டேட்ஸ் கிடச்சிருக்காது, படையப்பா மூவி மிஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு 43 years. 43. ஸோ 43ல கல்யாணம் அப்படின்றது வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்கு? உங்களுக்கு யோசிக்கிறப்ப மற்றவங்க சொல்கிறப்ப கேட்குறப்ப வந்து ஓகே இது ஒரு லேட் மேரேஜ் அப்படின்னு பார்ப்பாங்கன்றது ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்காக யோசிக்கிறப்ப 43ல மேரேஜ் அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெரியல, இப்போ எல்லாம் யூஸ்வல் ஆயிடுச்சுல்ல, எல்லாரும் வந்து லேட் மேரேஜஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸாக தோணல. சி இப்போ நீங்கள் என்னை பார்க்கும்போது சொன்னீங்க யூ ஆர் லுக்கிங் ஸ்டில் யங் அப்படின்னு, அதனால எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. பட் ஆக்சுவலி என்னன்னா இப்போ அவரோட லவ், கேரிங், அதெல்லாம் அஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே சீக்கிரம் கிடச்சிருந்தா இன்னும் சீக்கிரம் அனுபவிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுது. இப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இன்னும் கப்பிள் கோல்ஸ் அந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இருக்கு. ஓகே சூப்பர் மேம். எல்லாரும் யோசிப்போம் இல்லையா, இதுக்கடுத்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம லைஃப் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஐயோ நான் பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல, அதனால நான் பிளான் பண்றதையே விட்டுட்டேன். ஓகே. நாம யூஸ்வலா ஸ்கூல் படிக்கும் போது என்ன நினைப்போம், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரி. ஸோ நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். ஸ்கூல் டைம்லயே வந்து நான் எல்லாம் படிக்கிறது ரொம்ப கம்மி, ஷூட்டிங்ஸுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டைம்ல மேபி மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை குட்டி ஹஸ்பண்ட் அந்த மாதிரி அப்போ அந்த மைண்ட் செட் இருந்தது. அதுக்கப்புறம் அப்போ நான் பண்ணிக்கல, அப்போ எனக்கு பிடிக்கல பண்ணல. அதனால எதுவுமே வந்து நான் நினைச்சது எதுவுமே நான் ஆர்டிஸ்டாவே இண்டஸ்ட்ரியிலேயே இருப்பேன்னு கூட நினைச்சு பார்க்கல. ஆனா இதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. ஓகே. ஏதாவது ஒரு தருணத்துல யோசிச்சிருக்கீங்களா இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு? அது நிறைய வாட்டி சம்டைம்ஸ் தோணும் நமக்கு. தெரியல, சம்டைம்ஸ் தோணும் அந்த மாதிரி. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துனாச்சா நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு தோணும். ஓகே. ஆனால் இதுதான் எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களோட இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க.